ஆமா துண்டு பிளேட்ல வச்ச நம்பிக்கையை உன் மேல நீ வைக்கல அப்படின்ற மாதிரி 23 கட்சி மேலதான் நீ நம்பிக்கை வச்சிருக்க. அது இல்லாட்டினா கூட எதிர்கட்சியா இருந்த அதிமுக கூட நம்ம சேரலாம் அப்படின்னு சொல்லி நீ முடிவு பண்ண பாத்தீங்களா, அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசை வந்து திமுக வந்து அகற்றி விட்டது. இதுலதான் இந்த தீய சக்தி திமுக திருட்டு திமுகங்கிறத நான் வந்து முத்திரையிடுறேன். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கலா இவங்க இன்டைரக்டா வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. திமுக இல்லாதது காங்கிரஸுக்கு வந்து பின்னடைவா இருக்குமா இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? ஃபோர்த் பில்லரா இருந்த ப்ளஸ் வந்து இன்னைக்கு வந்து லீனிங் பில்லர் ஆயிடுச்சு. யார் வந்து தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க சைடு பில்லரா அது போயிடுச்சு. கலைஞர் டிவி, சன் டிவி, ஜெயா டிவி, புதிய தலைமுறை, அவங்க எல்லாமே நடுநிலையாவே இல்ல. எதுக்கு பிரஸ் மீட் பண்ணணும்னு கேக்குறேன் நான் விஜயண்ணா கலர்டு தேவையில்லாத இவங்களுக்கு போய் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செய்து நீங்க பிரஸ் மீட் பண்ணாதீங்க. 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25 மேயர் மொத்தம், அதுல திமுக வந்து ஒரு மேயராவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க. சோ திமுக வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஏ ஆரோக்கிய சதீஷ் சார் தான் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சார், திமுக பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு 6 மாசத்துக்கு நாங்க தாவேக்காவோட ஆட்சியை வந்து விமர்சனம் பண்ண மாட்டோம், எதுவுமே கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து கதறிட்டே இருக்காங்க. உதயநிதி அவர்களா இருக்கட்டும், இல்ல இப்போ ரீசெண்டா சத்யராஜ் அவர்கள் கூட. சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவங்களோட நிலைப்பாடு. இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அவங்களுக்கு டெய்லி வந்து ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்பூன் ஜெலுசல் குடிச்சாங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். வயிற்றுச்செல்லாம் போயிடும். இல்ல, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நவ் தி பேபி ஹஸ் பீன் பார்ன். புரிஞ்சுங்களா? ஒரு குழந்தை பிறந்த உடனே நீ எந்திரிச்சு அதை ஓடணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி நடக்கும்? அப்படிங்கும் போது அந்த சூழ்நிலையை புரியாம, அது புரிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 மாசத்துல வந்து தேர்தல் வருது. இன்னைக்கு வந்து தாவேக அரசு எனக்கு தெரிஞ்சு ரெகுலரா ஆட்சி பண்றவங்களோட ரொம்ப ஃபாஸ்டா தான் பண்றாங்கன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு அமைச்சர்கள் ஃபாஸ்டா இருக்கிறாங்க, சிஎம் சார் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்ட்டி ஃபண்டுங்கிறத கட் பண்ணியிருக்காங்க, இதனால ரெவன்யூ ஜாஸ்தியா வருது. எல்என்டியோட நேற்று சைன் அப் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா தான் பண்றாங்க. முதலீடுகள் ஜாஸ்தியா வரப்போகுது, நம்ம இதுல வந்து வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியா கிடைக்க போகுது. எல்லா விஷயத்துலையுமே அவங்க ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கிறாங்க. அதை மீறி இவங்க பேசுறது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான ஃபிகரே கிடையாது. புரிஞ்சுங்களா? ஃப்ரம் டே ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா தவளவில்லை, உருளவில்லை, தலை நின்று விட்டது. புரிஞ்சுங்களா? இப்போ எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட்னஸ்ல இருக்கும் போதே இவங்க இவ்வளோ வைத்தறிச்சல் படுறாங்க அப்படின்னா, ஸோ we cannot help this. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25 மேயர் மொத்தம், அதுல திமுக வந்து ஒரு மேயராவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க. சோ திமுக வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சேர்த்து 24 கட்சி சேர்ந்து கூட்டணியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இன்னைக்கு சொன்னது வந்து நமக்கும் வந்து தாவேக்காக்கும் வெறும் வந்து 17 லட்சம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ்னு சொல்லி அவர் சொன்னார். ஐ திங்க் யூ வில் பி நோயிங் தட். ஆனால் அது கூட்டணி கட்சிகள்னா சேர்த்து. ஆமாம், புரிஞ்சுங்களா? அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து எல்லாமே பிரிஞ்சு வந்துச்சு. ஐயுஎம்எல் பிரிஞ்சிருச்சு, விசிகா போயிடுச்சு, 2 கம்யூனிஸ்ட் போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சு. அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து திமுக வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இன்னைக்கே வந்து 25% இருக்குதுங்கிறாங்க. அந்த 25% உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகவோட ஓட் பேங்க் இருக்கு, ஓகேங்களா? மனிதநேய மக்கள் கட்சியோட ஓட் பேங்க் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அமீம் அன்சாரி அவரோட ஓட் பேங்க் இருக்கு, தோத்து போன காங்கிரஸோட ஓட் பேங்க் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக இருக்கு, மற்றும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க 2 பேருக்கு சீட்டு கொடுத்தாரு, அதோட ஓட் பேங்க் இருக்கு. இந்த ஓட் பேங்க் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இந்த 24ல 5 போயிருச்சு. கூட்டணி வந்து தாவேகாவோட இப்ப இருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 23 - 5 பாத்தீங்கன்னா அவ்வளவு 18 திமுக ஒன்று மைனஸ் பண்ணிக்கோங்க. 24 19 திமுக மைனஸ் பண்ண 18 கட்சிகள். இந்த 18 கட்சியும் சேர்த்து தான் வந்து இந்த ஓட் பேங்க். இந்த 18 கட்சியோட ஓட் பேங்கை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா திமுக ஓட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 80 to 20%. இதை வச்சு அவங்க மேயர் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா? இந்த சூழ்நிலையில நீங்க இதை வச்சு இந்த மேயர் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா? அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன்
ஓகேங்களா. இங்க ஏர்முகம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவேகாக்கு தான் ஏர்முகம் இருக்கு. இறங்குமுகம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க கூட்டணியிலே வந்து உங்களுக்கு வந்து பேசுனதுனால தான் வந்து எல்லா கட்சிகளுமே வெளியில வந்தாங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நம்ம வந்து ஆட்சி அமைப்போன்னு என்னைக்கு வந்தாங்களோ, ஓகேங்களா, இன்னைக்கு அது விஜய் சார் சொல்ற படத்துல தான் தம்மா துண்டு பிளேட்ல வச்ச நம்பிக்கையை உன் மேல நீ வைக்கல அப்படின்ற மாதிரி 23 கட்சி மேலதான் நீ நம்பிக்கை வச்சிருக்க. ஓகேங்களா, அது இல்லாட்டினா கூட எதிர்கட்சியா இருந்த அதிமுக கூட நம்ம சேரலாம் அப்படின்னு சொல்லி நீ முடிவு பண்ண பார்த்தீங்களா, அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசுலேருந்து திமுக வந்து அகற்றி விட்டது. இப்போ அதனால அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆஸ் எ ரிசல்ட்டை நான் சொல்றேன், 18 to 20% தான் திமுகவோட ஓட் பேங்க் இந்த எலெக்ஷன். ஓகேங்களா, தாவேகாக்கு எவ்வளோ ஓட் பேங்க்கு? நியர் அபவுட் 35%. ஸோ அதில் பாதி கூட வாங்காத திமுக எப்படி ஜெயிக்கும்? இன்னைக்கு கூட்டணிகளும் விட்டு போகுது. இன்னைக்கு ஜவஹர்லா சொல்றாரு, ஓகேங்களா, நம்ம உள்ளாட்சியில வந்து நம்ம சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு. உடனே திமுக காரன் என்ன சொன்னோம், சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அவர் வந்து கூட்டணி விட்டு வெளியில வரல, நீ ரிசைன் பண்ணிட்டு உன் சின்னத்துல நின்று பாரியா, நீ ஜெயிக்க முடியுமான்னு அப்படின்றாங்க. அவருக்கு போஸ்டர் ஃபுல்லா ஓட்டுறாங்க, நாகப்பட்டினம் ஃபுல்லா போஸ்டர் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி கூட்டணி கட்சிக்காரங்களை வந்து ஒரு அடிமை போல நடத்தும் திமுகவை இல்லமேட்டு யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. அப்படின்றதுனால பெரும்பாலுமா வந்து கூட்டணி கட்சிகள் அவர்கிட்ட இருக்காது. கூட்டணி கட்சிகள் இல்லாட்டினா திமுக வெறும்னா 18% தான் அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நான் சொன்னது கரெக்டாக தானே இருக்குது. ஓகேங்களா, ஸோ 18% வச்சுட்டு எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எழுதப்படாத உண்மை. ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி திமுகவோட கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் வந்து அடிமையா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. ரொம்ப வருஷமா பாத்துட்டீங்கன்னாலுமே விசிகாவுக்குமே அவங்களுக்கான அங்கீகாரம் எதுவுமே கிடைக்கல. ஆனா திருமாவளவன் அவர்கள் திடீர்னு எதுக்காக தாவேகாவோட நம்ம வந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு அவர் ஏன் எடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ஒரு நல்ல அரசு அவருக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹி வாஸ் பீன் எனக்கு ஃபீல் பண்ண, நான் பர்சனலாக தான் சொல்ல முடியும். இதை நான் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த முடிவை வந்து எல்லா கட்சிகளுமே வந்து ப்ரீ போல்லே வந்து எடுக்க வேண்டிய முடிவு. அதுதான் புரிஞ்சுங்களா, ப்ரீ போல்லே எடுக்க வேண்டிய முடிவு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் டக்குன்னு வந்து எதுவுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் லெட்டரே கேட்கலங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்து 108 சீட்டு அப்படின்னு எங்க 5 சீட்டு உங்களுக்கு ஆதரவுங்கன்ட்டாங்க. அடுத்த நாள் காலையில் லெட்டர் வந்துருச்சு. புரிஞ்சுங்களா, கேட்காம பண்ணது வந்து காங்கிரஸ் தான் நம்பர் 1. அதுதான் எல்லாருக்குமே ஷாக்கிங். ஓகேங்களா, சோ இது ப்ரீ போல்ல வந்து காங்கிரஸ் வந்து தாவேகாவோட இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா, அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா வந்து அந்த கட்சியில இருந்து வந்தனால, அண்ணா நீங்க வந்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசான், அரசியல் ஆசான் வந்து தோல் திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்லி இவர் நல்லபடியாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வந்து விட்றாதீங்கண்ணா அப்படின்னு சொல்றதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மனமாற்றம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வந்துச்சு. ப்ரீ போல்ல வராம போஸ்ட் போல்ல வந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து திமுக இல்லாம இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ திமுக இல்லாதது காங்கிரஸுக்கு வந்து பின்னடைவா இருக்குமா இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? இல்ல, காங்கிரஸுக்கு வந்து ப்ராபபிலி தட் இஸ் 2029 எலெக்ஷன் வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா எஸ் இட் இஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த திமுக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் பில் பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸோட சேர்ந்து நிக்காம என்ன பண்ணுங்கன்னா வெளிநடப்பு செய்வாங்க. அதுக்காக தான் முன்னோட்டமாக வந்து இந்த நம்ம டிஎன் அசம்பிளியில அவங்க வெளிநடப்பு செஞ்சது. இப்போ நல்லா நீங்க இன்னும் யோசிச்சு பாருங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்றேன், 543 சீட்டு வந்து லோக்சபால இருக்குது. அங்க வந்து 43 சீட்டு வச்சுக்கோங்க, ஒரு கால்குலேஷன் சொல்றேன். இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து 500 பேர் இருக்காங்கன்னா இவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா 500 பேர்த்துல பாதி எவ்வளோ? 251 பேர் இருந்துச்சுன்னா அந்த பில்லு பாஸ் ஆயிரும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கலா இவங்க இன்டைரக்டா வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார சொல்றீங்க? திமுக இன்டைரக்டா சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வெளிநடப்பு செய்யறோம், எங்களுக்கு காங்கிரஸும் இல்ல பிஜேபியும் இல்ல, அதனால நாங்க வெளிநடப்பு செய்வோமாங்க. அந்த பிரின்சிபல் எதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு 40 பேர் வச்சிருக்காங்கல்ல, ஓகேங்களா. ஸோ இவங்க வெளிநடப்பு செய்யறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, பீகார் நிதிஷ்குமார் அவர் கட்சி இல்லாமையும், சந்திரபாபு நாயுடு கட்சி இல்லாமையும் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணக்கூடிய நிலைமை வந்து நடக்கும். பிஜேபிக்கு அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையை கிரியேட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் இந்த தீய சக்தி திமுக, திருட்டு திமுகங்கிறத நான் வந்து முத்திரையிடுறேன். இவங்க வெளிநடப்பு செஞ்சு நமக்கு நிறைய பில்லை வந்து பிஜேபிக்கு சார்பாக பாஸ் பண்ணப்படும். இது வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் இதுல வந்து எந்தாச்சும் பில் பாஸ் பண்ணாங்கன்னா நாங்க வெளிநடப்பு செய்யறோங்கிறாங்க. ஏன்னா அவங்க 8th ஓட்டு போட்டாதான் வந்து அந்த பில்லு பாஸ் ஆகாது. வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்?
இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சதுல என்ன ஆயிடுச்சு, 171 பேர் தானே மொத்தமாவே ஓட்டு போட்டாங்க. அப்படின்னா வந்து தாவேக்கு ஆட்சி அமைக்க எவ்வளோ சப்போர்ட் வேணும்? 86 பேர் இருந்தா போதும். 86 பேர் இருந்தா போதும். புரிஞ்சுங்களா? 118 கிடையாது. எவ்வளோ பிரசன்டட் அண்ட் ஓட்டட் தான் கணக்கு. புரிஞ்சுங்களா? இவங்க வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா அது அப்படியே பாதியாக மாறும். இந்த வேலையை வந்து திமுக கண்டிப்பாக சொல்லும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெளிநடப்பு செய்யறதுனால தமிழகத்துக்கு நிறைய தீங்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது 2029 வரைக்கும் இந்த மாதிரி கீழ்த்தனமான அரசியலை வந்து திமுக செய்யும். தமிழக மக்கள் இதை உற்று நோக்கி இதை பார்க்கணும்னு சொல்றதுதான் என்னோட வேண்டுகோள். ஓகே. இப்போ இத்தனை காலமா பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி தான் திமுக வந்து ஆட்சியை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க வந்துட்டு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றீங்களே, அது எப்படி சாத்தியம்? அதுதான் சரி. அவங்க வெளிநடப்பு செஞ்சாவே அவங்க ஜெயிக்க போறாங்களா இல்லைங்களாங்க? இப்ப வெளிநடப்பு செய்யாம உட்காந்து ஓட்டு போடுவாங்களா திமுக? உட்காந்து ஓட்டு போடணும்ல. இது இவங்க உட்காந்து ஓட்டு போட மாட்டாங்க. இதான் உங்கள்ட்ட நான் பதிவு செய்யறேன். இவங்க உட்காந்து ஓட்டு போட மாட்டாங்க. வெளிநடப்பு செஞ்சு பிஜேபி வந்து இன்டைரக்டா ஜெயிக்க வைப்பாங்க. இதுதான் இந்த திருட்டு திமுகவின் சதி. நீங்க வேணா பாருங்க, நெக்ஸ்ட் பில்லு பாஸ் ஆகும் போதே தெரியும். எல்லா எம்பிஸும் வந்துச்சு வெளில வருவாங்க. 40 பேர்த்த நம்ம அமுச்சு விட்டோம்ல. இந்த 40 பேர்த்தனால எந்த பிரயோஜனமே கிடையாதுங்க. எந்த பிரயோஜனமே கிடையாது. இவங்க என்ன பேசியிருக்காங்க, ஏது பேசியிருக்காங்கிறத போட சொல்லுங்களேன். என்ன நமக்காக பேசி கொண்டு வந்திருக்காங்கன்றது போட சொல்லுங்களேன். இவங்கன்னா சும்மா தண்ட சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே. இப்போ தாவேகாவோட ஆட்சி எப்படி இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு சார். வண்டர்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து சொல்றேன். அதாவது தலை கூட நிக்காத புள்ள வந்து தவழ்றதுல இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது. ஸோ இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க இன்டர்வியூ எடுக்கிறத விட்டுருங்க. புரிஞ்சுங்களா? நேராக செக்ரட்டரியேட் போங்க. ஓகேங்களா? செக்ரட்டரியேட் எத்தனை மணிக்கு போங்கன்னா ஒரு ஈவினிங் 5 மணிக்கு போங்க. ஈவினிங் 5 மணிக்கு போங்க சார். வேலை முடிஞ்சிச்சுல, 5 மணிக்கு வேலை முடிஞ்சிச்சுல. கவர்மெண்ட் வேலைன்னா 5 மணிக்கு முடிஞ்சிச்சுல. அதுக்கப்புறம் அங்கே வந்து எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ பேர் உட்காந்து வேலை பார்க்குறாங்கிறத பாருங்க. இது ஒன்றே சாட்சி சார். இது ஒன்றே சாட்சி. இதுக்கு முன்னாடி செக்ரட்டரியேட் வந்து மரண ஓலம் மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? சட்டசபை நடக்கும் போது மட்டும்தான் கும்பலாகவே இருக்கும். இன்னைக்கு டெய்லி சொல்கிறேன். திங்கக்கிழமை போங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து திங்கக்கிழமை கூட போங்க. நான் சொன்னதை நீங்கள் எடுத்து போட்டு கூட போங்க. 5 மணிக்கு போங்க. நான் வந்து காலையில் 10 மணிக்கு போங்க, 2 மணிக்கு போங்கன்னு சொல்லல. செக்ரட்டரியேட் முடிஞ்ச உடனே 5 மணிக்கு போங்கிறேன். 5 மணிக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணி வரைக்கும் செக்ரட்டரியேட்ல உட்காந்து வேலை பார்க்குறாங்க சார். புரிஞ்சுங்களா? 7 மணி 8 மணி வரைக்கும் செக்ரட்டரியேட்ல உட்காந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு கலெக்டரோட மீட்டிங் நடத்துறாங்க. எய்த்தாப்ல நீங்க என்னன்னு கேட்டீங்க. ஒன்றும் இல்லை. நான் வந்து ஜென்ரலாக வந்து அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோர் விற்கிறவங்க, ஓகேங்க, நம்ம தோற்றம் வந்து ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு. நீங்க மரிய வில்சனோட சொந்தக்காரங்களான்னு கேட்டாங்க. இல்லை உடனே அதுதான் அவங்க சொன்னாங்க. சார் இங்க வந்து வியாபாரமே நடக்காது சார். இந்த மோர் தேங்காய் மாங்காய் விற்கிறவங்க சொல்றாங்க வியாபாரமே நடக்காது சார் எங்களுக்குன்னா. ஜேன்னு இருக்கு சார். திருவிழா மாதிரி இருக்கு சார் செக்ரட்டரியேட். 8 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செய்யறாங்க சார். இது வந்து மோர் விற்கிறவங்க சொன்னாங்க எய்தாப்ல. புரிஞ்சுங்களா? நீங்க இதை போய் நீங்க வந்து கண்கூடா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி செக்ரட்டரியேட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். மண்டே டு ஃப்ரைடே ஆல் டேஸ் நீங்க கோ அண்ட் விசிட் அண்ட் கம். நீங்க அதை கேப்ஷனா நீங்க எடுத்து போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ திமுகவா இருக்கட்டும், அதிமுக எல்லாத்துலயுமே வந்துட்டு ஸ்கூல்ல பேக் கொடுப்பாங்கல்ல. அதில் பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஃபோட்டோ இருக்கும். அம்மா அதிமுக அப்படின்னா ஜெயலலிதா அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் இதுதான் சார் வேணும். எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஃபோட்டோ போட வேணாம், ஃபோட்டோ இருக்குது. இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா மேயர் ஆஃபீஸில் ஃபோட்டோ வைக்க மாட்டோன்னு 10 பேர் சொல்கிறான். புரிஞ்சுங்களா? அதை பற்றி மைண்ட் பண்ணிக்கவே இல்லையே. அது ஒரு பெரிய விஷயமாகவே ஆக்கலையே. இன்றைக்கி ஆர்டர் போட்டு போய் ஃபோட்டோ மாட்டுன்னு யாருமே சொல்லலையே. போப்பா அப்படின்ற மாதிரி தானே. அதாவது நம்ம சிஎம் சார் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 2 வார்த்தை சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது டேட் டெவல்னும்பாங்க. டேட் டெவலுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எய்த்து நின்று சாதிக்கிறது தான் டேட் டெவல். ஓகேங்களா? அதனால தான் டேட் டெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோ கெட்டர்ம்பாங்க. ஓகேங்களா? எதுவும் கம்போஸ்டாக ஸ்மூத்தாக தான் வேலை மட்டும் நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கோ கெட்டர். ஓகேங்களா? இஸ் நாட் நம்ம சிஎம் சார் வந்து கோ கெட்டர். அதாவது எதுக்காக பார்க்கணுமோ அந்த விஷயத்தை மட்டும்தான் அவர் டெலிவரி பண்ணுவார். ஹி டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் ஈவன் வித் பப்ளிக் ஆர் வித் பிஎம் ஆல்சோ.
புரிஞ்சுங்களா? இதுதான் இதுக்காக தான் வந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த விஷயத்த நான் பேசிட்டேன். 8 நிமிஷத்துல என்னால பேச முடியும்னா பேசிட்டு வந்துறாரு. அவரே வந்து மக்களை வந்து பாக்குறாருன்னா ஒரு 10 நிமிஷத்துல பேச முடியும்னா பேசிட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா வந்து டெலிவரி பண்ணிடுவாரு. அதான் கோ கெட்டர். இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டரை போய் பார்த்தாரு. ஓகேங்களா? அவங்களோட ட்வீட்டே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஹஸ் கம் டு மை ஆஃபீஸ்ன்னு சொல்லி போடல. ஓகே, இட் இஸ் ஹாப்பி டு ஹாவ் அ டாக் வித் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஜென்ரலாக போட்டாங்க. என் ஆஃபீஸ்க்கு அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க போடல. அது இது எப்போதுமே அவங்களோட ப்ரீவியஸ் ட்வீட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கேம் டு மை ஆஃபீஸ் தான் போடுவாங்க. பட் இட்ஸ் அ குட் மீட்டிங் வித் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். ஐ மெட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டுடே அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃப் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எதிரியாக பாய்ப்பாம, ஓகேங்களா, தோளில் கையை போட்டு ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு சுபாவம் படித்தவர் தான் வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள். அதுக்கு வந்து இட்ஸ் ஐ அட்மையர் தட். நான் அதை ரசிக்கிறேன். அப்படின்னு அவர் அட்மினிஸ்ட்ரேஷனாக நான் ரசிக்கிறேன். நீங்க சொன்னது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான். இப்போ மக்கள் சார்பா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ பிரச்சாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு பயங்கரமா மாசா பேசுறாங்க. அதுல நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா பிரஸ் மீட் வந்து இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையே. அதுக்கான காரணம் என்ன? இல்ல மோடி அவர்களை ஃபாலோ பண்றாங்களா? இது எல்லாருக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்க ஒரு கொஸ்டினா இருக்கு. சோ இது என்ன காரணம்? இல்ல நான் ஒண்ணு கேட்குறேன் சார். நான் வந்து நீங்க பிரஸ் மீட்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்து நான் டு பி வெரி வெரி ஃப்ராங்க், இந்த ப்ரெஸ்ன்னு சொல்றீங்களா, இந்த ப்ரெஸ்ஸில் நடுநிலையான ப்ரெஸ் பேரை மட்டும் சொல்லுங்கண்ணா. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. புரிஞ்சுங்களா? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஸ்ஸுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனல் பேரை சொல்லுங்க. ஓகேங்களா? அந்த சேனல் வந்து எந்த பார்ட்டியோட சேனல் நம்ம சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலைஞர் டிவி, ஓகேங்களா, சன் டிவி, ஓகேங்களா, ஜெயா டிவி, புதிய தலைமுறை, புரிஞ்சுங்களா, வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் ஆக்கியூபைடு பை ஆல் திஸ் பொலிட்டிஷியன். அவங்க எல்லாமே நடுநிலையாகவே இல்லை. எதுக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும்னு கேட்குறேன் நான். இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதே வேஸ்ட்டு சார். புரிஞ்சுங்களா? நீங்கள் ப்ரெஸ்ஸை எதுக்குன்னு மீட் பண்ணணும்? ஓகேங்களா? நீங்கள் நடுநிலையாக இருந்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணலாம். யூ ஆர் பீன் கலர்ட். உங்களை எதுக்கு நான் மீட் பண்ணணும்? நான் உண்மையிலே வந்து ஐ அப்ரிஷியேட் ஹிம். நான் உங்கள் சேனல் வழியாக சொல்கிறேன். நான் விஜய் அண்ணா, ஓகேங்களா, தே ஹவ் பீன் கலர்டு. தேவையில்லாத இவங்களுக்கு போய் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செய்து நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதீங்க. உங்கள் சேனல் வழியாகவே நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க, இதில் யாராச்சும் வந்து நியூட்ரலாக இருக்காங்க சார்? நியூட்ரலாக இருக்காங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில் எடுத்துக்கோங்க. ரிபப்ளிக் டிவி, ஓகேங்களா. இப்போ ஹூ ஹஸ் பாட் திஸ் என்டிடிவி? அதானி குரூப்ஸ் வாங்கிருச்சு. புரிஞ்சுங்களா? டைம்ஸ் நோவு. நீங்கள் சொல்லுங்கள், எதா வந்தாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? பீப்புள் ஷுட் பி நியூட்ரலுங்க. நியூட்ரலாக இருக்கிறவங்க வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி கேட்டுட்டு அதுக்கான பதிலை வாங்கிக்கோங்க. மீண்டும் 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 பேசுறது இதுக்கு நியூட்ரலாக இங்கே யாருமே இல்லை. ஸோ வித் ரிகார்ட் டு தட், ஓகே, ஐ சே தட் இஸ் யூ ஸ்டே அவே ஃப்ரம் ப்ரெஸ்ஸுங்கிறது. இட்ஸ் அ வெரி குட் டிசிஷன். இட்ஸ் அ நைஸ் டிசிஷன். இது மோடி டிசிஷன் கிடையாது. இட் இஸ் எனக்கு தெரிஞ்சு இது வந்து எவ்ரி காமன் பர்சன் வந்து இவர் எடுக்கிற டிசிஷன் வந்து ப்ரெஸ் இஸ் கலர்டுன்றதுக்காக ஹீ ஸ்டேயிங் அவே ஃப்ரம் தம். ஓகே, இப்போ நடுநிலையாக யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இதை வந்து மாற்றுறதுக்காக தான் வந்துட்டு இப்போ வெற்றி டிவி அப்படின்னு தவேகாலேருந்து ஆரம்பிக்க போகிறதா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நியூஸ் ரிலேட்டடாக இருக்குமா, இல்லை என்ன மாதிரியான சேனலாக அது இருக்கு? இல்லை, சாரி சார், நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து எனக்கு பதில் தெரியல. ஓகேங்களா? ஸோ ஐ எம் வெரி சாரி. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி பேசலாம். புரிஞ்சுக்கலாம். அவங்க கமர்ஷியலாக பண்ணுறாங்களா இல்லைன்னா வந்து இதாக பண்ணுறாங்களா, ஃபர்ஸ்ட் அது தாவேக்கா தான் ஆரம்பிக்குதா அப்படின்றதே எனக்கு வந்து டவுட்டு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா பேஆட் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வந்து 2-3 சேனல் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அந்த சேனலோட ப்ரொபோசல்னால் வந்து எனக்கு தெரிஞ்ச டைரக்ஷனில் கொண்டு போனேன். பட் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டிவி அட் த டைம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க டிவியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? ஆமாம், அந்த மாதிரி ஒரு சேனல் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு சேனல் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தானே? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு வி ஆர் கோயிங் அவே ஃப்ரம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே நான் சொல்கிறேன். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக இந்த சேனல்லாம் வந்து ஒத்து ஊதுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் கெட்டிங் த ரெவன்யூ அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு. அதுக்கப்புறம் தான் ஒத்து ஊதுவாங்க. இந்த மாதிரி வேலையை வந்து தாவேகா கண்டிப்பாக செய்யாது.
நமக்கு ஒத்து ஊதணும்னு சொல்லிட்டு 2-3 சேனலுக்கு வந்து இது பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் அந்த ப்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 4th பில்லராக இருந்த ப்ரெஸ் வந்து இன்னைக்கு வந்து லீனிங் பில்லர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, யார் வந்து தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க சைடு பில்லராக அது போயிடுச்சு. அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்கமிங்காக இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறது சோஷியல் மீடியா தான். இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இது பண்ணுறாங்க. பட் ஐ வாட்ச் நியூஸ். ஓகேண்ணா, நான் ரெகுலராக வந்து நியூஸ் வாட்ச் பண்ணுவேன். ஏன் நான் வந்து நியூஸ் பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக சேனலில் ஒரு வாட்டி பார்ப்பேன், அதிமுக சேனலில் ஒன்று பார்ப்பேன், கூட்டணி சேனலில் ஒன்று பார்ப்பேன். ஃபைனலாக நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவேன். இவ்வளோ டைம் யார் எடுத்து பார்ப்பாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் தொழில் ரீதியாகவும் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இது பார்ப்போம். அப்புறம் இங்கிலீஷ் சேனல் பார்ப்பேன். நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஏதோ ஒரு நியூஸ் கேட்டுக்கிட்டே இருப்போம். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி மக்கள் இப்போ பண்ணுற மாட்டாங்க. எவ்ரிபடி இஸ் டுவர்ட்ஸ் த நியூ ஏஜ் சோஷியல் மீடியா. ஓகே, இப்போ எதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சன் நியூஸ் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த மாதிரி நியூஸ் சேனல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்கா நிறைய இது வருது. ஸோ மக்கள்கிட்ட வந்துட்டு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதே மக்களுக்கான ஒரு அந்த இது போய் சேர மாட்டேங்குது. ஸோ இப்போ தாவேகா சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஒன்று வந்தா உண்மையை மட்டும் மக்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து 75 இயர்ஸ். ஓகேங்களா, இப்போ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும் அப்டேட் ஆகிட்டாங்க. அதாவது பசங்க தான் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க, என் பசங்க தான் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அதில் பார்க்குற அளவுக்கு, ரீல்ஸ் பார்க்குற அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இட்ஸ் கோயிங் அவே ஃப்ரம் இட். பட் ஆனால் டிவி ஷுட் பி தேர். பட் ஆனால் வந்து ஏன்னா அது டவுன் கிரவுண்டட் பீப்புளுக்கு ரீச் ஆகுமான்னு கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அந்த டிஜிட்டல் மயம் ஆகிட்டு இருக்கிறதுனால, இன்னைக்கு எல்லா கையில வந்து செல்ஃபோன் வந்ததுனால இந்த ஸோ இந்த பிளாட்ஃபார்மே வந்து இட் வில் கெட் ஒன் டு த பெட்டர் பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான முன்னோட்டமா இப்போ ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மக்களுக்கான மாற்றமா இருக்குமா, இல்ல திமுக இல்ல பாஜக வந்து தமிழ்நாட்டுல உள்ள வர்றதுக்காக அவரை வச்சு ஏதாவது மூவ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் நான் 3 ஃபேக்டர் சொன்னேன். நேற்று ஒரு சேனலுக்கு நான் சொல்லும் போது சொன்னேன். அது வந்து விஜய் ஃபேக்டர் மாதிரி. விஜய் மூவ்மெண்ட்டாக ஆரம்பிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தேர்தலில் வந்து ஒரு முன்னோட்டம் பார்த்தாரு. பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்றவுடனே அதை வந்து டக்குன்னு கட்சியாக மாற்றி 2 வருஷத்தில் வந்து இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. ஓகேங்களா, ஆனால் விஜய் வந்து 25 வருஷமாக செஞ்சுட்டு இருந்தார் இந்த மூவ்மெண்ட்டை. இப்போ இவர் வந்து இந்த 6 மாத காலத்தில் இது பண்ணியே திரும்ப அரசியல் கட்சியாக மாற்ற போகிறோங்கிறது அந்த ஃபுட்பாத்தை வந்து இவர் எடுக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா துரந்தர் ஸ்டைல் மாதிரி தான் இது. ஓகேங்களா, ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்னு போட்டால் தான்ப்பா நெக்ஸ்ட் நமக்கு வருவாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. அதனால் வந்து நீ போய் தமிழக ஜனதா கழகம்னு ஒன்று ஆரம்பி. ஓகே, அப்போ தான் எதையாச்சும் ஒன்று வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிஜேபியோட அழுத்தத்தில் தான் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் ஃபார் என் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையிலேருந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா, அண்ணாமலை வந்து கட்சி விட்டு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரமுகர்கள் பிஜேபியிலேருந்து வந்து வெளியில் வந்திருக்காங்க, எக்ஸிட் ஆகிருக்காங்க. இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இருக்கிறது ஏற்கனவே 3%. அதில் வந்து ஒரு 50% அண்ணாமலை தூக்கிடுவார். அவர் ஒரு 1.5% வாங்குவார். அப்புறம் பிஜேபியும் ஒரு 1.5% இருக்கும். நெக்ஸ்ட் இதை கவனிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பி இன் அலையன்ஸ் வித் பிஜேபி. அப்படி இல்லைன்னா பார்ட்டியை ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க. பிஜேபி அவங்களுக்கு பாதகமாக இருந்துச்சு அப்படின்னா பார்ட்டியை ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க. ஃபியூச்சரில் டிவிக்கே கூட அலைன்ஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமா? இல்லை, நான் வந்து ஐ டோன்ட் ஃபீல் தட் அண்ணாமலை இஸ் நாட் அ ரைட் பர்சன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து யார் வேணால் வந்து நீங்கள் வந்து தாவேகால வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அவங்க வந்து யாருக்கு இன்வைட் கொடுத்தாங்கன்றது பார்க்கணும். ஒரு 108 இடம் வந்து 107 அவர் இதை கேன்சலேஷன் பண்ணப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்ரோச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் தானாக கொடுத்தாங்க. அவர் அப்ரோச் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் தான். புரிஞ்சுங்களா, அவர் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமமுக அப்ரோச் பண்ணலை. ஓகேங்களா, ஏன்னா அதோட தலைவர் வந்து பெரிய ஊழல் பார்ட்டின்றதுனால அப்ரோச் பண்ணலை. அன்புமணி ராமதாஸ் மேலே வந்து சிபிஐ வழக்குகள் நிறையா இருக்குது, அதனால அவங்களே அப்ரோச் பண்ணலை. புரிஞ்சுங்களா, அவங்க வந்து வெரி கிளியர் தட் இஸ் ஹூவர் இஸ் வித்தவுட் கரப்ஷனை மட்டும்தான் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு சில அமைச்சர்கள் வந்து வழக்கு இருக்க அமைச்சர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து தாவேகால ஜாயின் பண்ணுறதுக்கு வந்தப்போ கூட அவங்க என்டர்டெயின் பண்ணலை.
புரிஞ்சுங்களா, என்டர்டெயின் பண்ணல. அவங்க பேர் சொல்ல விரும்பல, நான் அவங்கள என்டர்டெயின் பண்ணல. ஸோ தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு இல்லாத பர்சனை தான் வந்து பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் வைக்கிற ஒரு சின்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேள்விகள் அண்ணாமலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா, 5 லட்சம் நீங்கள் வாங்குறீங்களே மாதம் மாதம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து, ஓகேங்களா, அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவர் டேக்ஸ் கட்டுறாரா? நீங்கள் 5 லட்சம் நீங்கள் வாங்கி நீங்கள் மாதம் மாதம் வாங்கினா உங்கள் இன்கம் 60 லட்சம். நீங்கள் 60 லட்சத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்களா? நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்கள் இன்கம் தானே, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கொடுத்துட்டாருங்கிறத அவர் செலவு கணக்கில் எழுதுறாரா? அதை உங்கள் செலவு கணக்கில் அவர் பேலன்ஸ் ஷீட்டில் அதை காட்டுறாரா இல்லையா? ஓகேங்களா? எங்க 5 லட்சம் ஒருத்தன் வந்து பிச்சை எடுக்கிறாங்கிறாங்க. பிச்சை தான் நம்ம சொல்லணுங்க, வேற என்ன சொல்லுவீங்க? ஓகேங்களா? நீ திருப்பி கொடுக்கறதா இருந்தா யூ கேன் சே இட் இஸ் அ கடன். உங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் செய்யலாம், ஊர்ல இருக்கிறவனா செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவரே சொன்னது தானே, அண்ணாமலை சொன்னது தான். அப்படிங்கும் போது இந்த காசுக்கு நீங்க என்ன கணக்கு வச்சிருக்கீங்க? நம்பர் 1, புரிஞ்சுங்களா? பிளஸ் அவர் ஒரு இடம் ஒன்று வாங்கினார், அந்த இடத்துக்கு வந்து திமுக காரங்க பிரிட்ஜ் போட்டு கொடுத்தாங்க, புரிஞ்சுங்களா? அந்த இடம் வந்து 2 கோடியே சில்லற அப்படின்னாங்க. இன்னைக்கு அதோட 25 லட்சம் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், எனக்கு கிரைம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரால் கிரைம் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்தோட வேல்யூ பல மடங்கு ஜாஸ்தி, புரிஞ்சுங்களா? அது ஒரு பெரிய ஃப்ராடு. இதெல்லாம் வந்து விசிபிள் ஃப்ராட் விச் வி கேன் ஐடென்டிஃபை. அவர் சொன்னது அவர் வாக்கியத்திலேருந்து வந்தது. அவர் டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு பெட்டியை தூக்கிட்டு துரிஞ்சார்ல, புரிஞ்சுங்களா? அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்லேருந்து ஒன்றை கூட அவர் ரிலீஸ் பண்ணலை. அப்படிங்கும் போது ஹீ இஸ் அ பேக்மெயிலர், புரிஞ்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இடத்துக்கு திமுக அரசு ஒரு பாலமே போட்டு கொடுக்குது அப்படின்னா, ஓகேங்களா, இந்த பிளாக்மெயில் பண்ணி தான் வந்து ஹி இஸ் டூயிங் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பர்சன் தான் வந்து அண்ணாமலை. இந்த 3 குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லட்டும், ஓகேங்களா? அப்படிங்கும் போது ஐ வில் அக்யூஸும் அஸ் ஆஃப் ஒன்லி ஃப்ராடு பிளாக்மெயிலர். இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து எப்படி தாவேக்கால சேர்த்துக்குவாங்க? ஓகேங்களா? என்ன உங்க சேனல் வழியா நான் அது பதிவும் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அண்ணா 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 அப்படின்னு வருவாப்புல, நல்லா வாய் கிளியற மாதிரி பேசுவாங்க. இஸ் அ குட் ஓரேட்டர், எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு மக்கள் வந்து முட்டாளாக்குறதுக்கான திறமையும் அண்ணாமலைகிட்ட உண்டு, புரிஞ்சுங்களா? பட் டோன்ட் என்டர்டெயின் ஹிம், ஹி இஸ் a big time fraud and blackmailer-ங்கிறது தான் என்னோட பதிவு. ஓகே, ஏன்னா அண்ணாமலை அவர்களை பத்திட்டு நிறைய பேர் வந்து அவரை இன்ஸ்பயராலாம் வந்து நினைச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், இஸ் a good orator-ங்க. நல்லா பேசுறவனா, நல்ல இதோட பெரிய சாமியார்னா நல்ல ஓரேட்டரா இருந்தாங்க, புரிஞ்சுங்களா? அவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்கிறது நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி இஸ் a big time fraud. நான் சொல்ற 3 கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லட்டுமே. இது 3 கேள்விக்கு இல்லப்பா இதுதான் கணக்கு, நான் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் 60 லட்சத்துக்கு காட்டட்டும், ஓகேங்களா? சொல்றாப்புல 5 லட்சம் என் ஃப்ரெண்டு தான் கொடுக்குறாங்கன்னு, 60 லட்சத்துக்கு ஒரு டாக்ஸ் கட்டட்டும். இந்த இடத்த நீ எழுதிக்கோ சதீஷ், 25 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீ எழுதிக்கோ அப்படின்னு சொல்லட்டும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் அந்த பொட்டியை திறந்து டிஎம்கேட ஊழல் குற்றச்சாட்டுனா காட்டட்டும், புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து நல்லவர்னு நான் சொல்றேன். ஓகே சார், ஃபைனலாக காமனாக ஒரு கொஸ்டின். இப்போ இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கு? இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனைகள்? சரி, இப்போ வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து இன்டோஸ் பண்ணிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது இல்லீகல் அஃபேர்ன்றதே ஒன்று பேசினேன். நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு அட்வொகேட் ஒருத்தவங்க பேசுகிறாங்க. புருஷன் வந்து பொண்டாட்டி இல்லீகல் அஃபேர் வச்சுருந்தப்ப பார்த்துட்டு அடிச்சுட்டான் போல இருக்கு, ஓகேங்களா? அதுக்கு அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அடித்ததுனால உங்கள் மேலே தான் குற்றம் ஜாஸ்தியாகுது அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? ஏன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பே வந்து இதாகிடுச்சு. இது ஒரு அட்வொகேட்டே வீடியோ போடுறாங்க. வாஸ் வெரி ஷாக் டு see all these things in தமிழ்நாடு, புரிஞ்சுங்களா? ஏன்னா இது பிகாஸ் நீங்கள் வேற இடத்துல வேறு மெட்ரோஸ்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இட் இஸ் வெரி வெரி காமன்ற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? நான் சின்ன இந்த மாதிரி விஷயம்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சோஷியல் இஷ்யூன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். லிவன்னா வந்து இருந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, ஈவன் அ மேரிட் பீப்புள் கேன் பி அன் லிவன் அப்படி இப்படின்றதும் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காமனாக ஆகிற மாதிரி வருது. அதாவது டெவலப் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் கெட்டிங் ஃபாலோட் ஹியர் இன் அவர் கல்ச்சர் ஆல்சோ அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, ஓகேங்களா? என்னால் ஏற்றுக்க முடியல. ஈவன் தோ அது வந்து இட் இஸ் நாட் அ கிரைமு, ஓகேங்களா? யூ கேனாட் பி பீனலைஸ்டு ஃபார் ஆல் திஸ் திங்ஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன்னு சொன்னால் கூட என்னால் ஏற்றுக்க முடியல, ஓகேங்களா? ஃபார் அன் இன்ஃபர்மேஷன், அஸ் அ கிறிஸ்டியன்,
ஓகேங்களா, எங்களுக்கு வந்து ஒரே ஒரு கல்யாணம் தான். ம். ஓகேங்களா, அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் டைவர்ஸ் பண்ணீங்கன்னா மறு கல்யாணம் கூட கிடையாது. ஓகேங்களா, டைவர்ஸுங்கிறது சர்ச்சில் எங்களுக்கு பற்றி கிடையவே கிடையாது. ஒன்லி அ விடோவர் கேன் மேரேஜ். டைவர்ஸ் எந்த கிரவுண்ட்ஸில் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க சிக்காக இருந்து இறந்துருக்கணும், இல்லைன்னா அவங்க லூனாட்டிக்காக இருந்தால் தான் டைவர்ஸ் கொடுப்பாங்க. திஸ் இஸ் ஆஸ் பர் ரிலீஜன், நாட் பர் லா. சட்டப்படி வந்து நீங்கள் டைவர்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் மதப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் 2வது கல்யாணத்தை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் சட்டப்படி நீங்கள் உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2வது கல்யாணம் வந்தீங்கன்னா சர்ச்சிலே பண்ணி வைக்க மாட்டோம். ஏன்னா ஒரே ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் அப்படின்றது வந்து கிறிஸ்டியன் ரிலீஜியஸ். ஏன்னா பிகாஸ் ஆல் அவர் மேரேஜஸ் கெட் ரெஜிஸ்டர்ட் இன் ரோம். புரிஞ்சுங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஃபார் இட். ஓகேங்களா, ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருக்கணும். ஓகேங்களா, நான் அதை தான் வந்து வலியுறுத்துவேன். ஓகேங்களா, எனக்கு இதுக்கு பதிலே தெரியல அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா, கொஞ்சம் வந்து எனக்கு விட்டு கொடுக்கணும், எல்லா விஷயத்தையும் வந்து மக்கள் வந்து விட்டு கொடுக்கணும். நான் எப்போதுமே நான் ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம், ஒன்று ஒரு பையன் அழகாக இருக்கானா, நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா இது பண்ணுறான், இந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணாதீங்க. மேரேஜ் இஸ் ஃபார் லைஃப் லாங்குன்னு சொல்லி யோசிங்க. லைஃப் லாங்குன்ற போது யோசிங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசில் உங்கள் அழகெல்லாம் போயிடும். கண்டிப்பாக. புரிஞ்சுங்களா, ஆனால் ஒருத்தனை வந்து நம்ம அந்த அந்த ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ வந்து பார்த்திங்கன்னா 65-70 வயசு வரைக்கும் ஜென்ரலாக வாழ்கிறாங்கல்ல லைஃப் ஸ்பேன். அடுத்த 30 வருஷம் நம்ம பார்க்குறோம்ல, நம்ம கல்யாணம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25-30 ஆயிடுது. அடுத்த 15 வருஷத்தில் எல்லாம் வேனிஷ் ஆயிரும். ஆனால் அன்பு மட்டும்தான் அடுத்த 30 வருஷத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போவோம். அப்படிங்கும் போது அன்பாக நேசிங்க, மனசை பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி செக்ஷுவல் லிசட்டுக்குன்னா வந்து இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாக மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து சொன்னீங்க. நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. மக்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு கண்டென்ட்டில் திரும்பவும் சந்திக்கலாம்.